விநாயக பெருமான் இன்னல் நீக்கும் இறைவன் அப்படின்னு வேதங்களால போற்றப்பட்டவர். ஆவணி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் வளர்பிறை 4ஆம் நாள் அன்னைக்கு விநாயகர் அவதரிச்சதா புராணங்கள் சொல்லுது. இதனால வருஷா வருஷம் இந்த தினம் விநாயகர் சதுர்த்தி விழாவா கொண்டாடப்படுது. மாதந்தோறும் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுது. வழிபாடு, பூஜை, ஹோமம், யாகம் அப்படின்னு எந்த இறை செயலை தொடங்குறதா இருந்தாலும் தடைகள் நீங்க விநாயகரை முதல் தெய்வமா வணங்குறது வழக்கம். அதனாலதான் விநாயகர பூஜை அறையில மட்டும் இல்லாம வீட்டின் பல இடங்கள்ல வச்சு நம்ம வணங்குறோம். எல்லா ஊர்களையும் விநாயகர் கோவில்கள் எக்கச்சக்கமா இருக்கு. சிவன் மற்றும் பார்வதியின் புதல்வரான இவர் அறிவு, ஞானம் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கு அதிபதியா இருக்காரு. வைணவ சம்பிரதாயத்திலையும் வெகுவா கொண்டாடப்படுறாரு விநாயகர். வைணவர்களின் முக்கிய காவியமான மகாபாரதத்தை வியாசர் சொல்ல சொல்ல எழுதி கொடுத்தவரே விநாயகர் தான். எழுதும் போதே எழுத்தாணி உடைந்ததால தன்னுடைய வலது தந்தத்தையே உடைச்சு எழுதினாரு. இதனால ஏக தந்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. விநாயகர் தனது தாய் தந்தையரை அன்போடு வழிபட்டதால பிள்ளை அப்படின்ற பெயரோட ஆர் என்ற மரியாதை அடைமொழி சேர்த்து பிள்ளையார் அப்படின்ற பெயர் பெற்றிருக்காரு. கணபதி அப்படிங்கிற வார்த்தையில க அப்படிங்கிறது ஞானத்தை குறிக்குது, நா அப்படிங்கிறது மோட்சத்தையும், பதி அப்படிங்கிறது தலைவர் அப்படிங்கிற அர்த்தத்தையும் குறிக்குது. மற்ற கடவுள்களை விட விநாயகர் முந்தி வந்து பலன்களை கொடுக்கிறவர். அதனாலதான் இவரை முந்தி நாயகர் அப்படின்னு அழைக்கிறோம். திருவாரூர்ல இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவுல நன்னிலம் வட்டத்துல அமைஞ்சிருக்கிற தில தர்ப்பணபுரியில இருக்கிற சிவாலயத்துல தனிச்சன்னதியில மேற்கு நோக்கி தும்பிக்கை இல்லாம மனித முக விநாயகரும் தரிசனம் கொடுக்கிறாரு.